வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். ராசியில் சூரியன் இருந்தாலே நல்லது தான் நடக்கும். ஏன்னா சூரியன் நம்ம எதிர்பாராத நன்மைகளை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்கள்லேயும் நம்மளை ஈடுபட வச்சு அந்த காரியங்களை முடித்து கொடுக்குற கிரகம். இப்போ அரசாங்கத்தில் போய் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலோ, டாக்குமெண்ட் ஏதாவது மாற்றணுன்னாலோ, அல்லது உதவிகள் வேணும்னு கேட்டாலோ, அல்லது கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது வேணும்னு நீங்கள் கேட்டாலோ கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கங்க. என்ன ராசியில் அந்த சூரியன் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, வயிற்று வலி, மூத்திரக்கடுப்பு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வரும். அல்லது அந்த சளி, இருமல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. பாக்கியாதிபதி வேறு அவர் நல்லா இருந்தாலே எதிர்பாராத நன்மைகள் நடந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டால் 2வது ராசியில் தான் இருக்கார். ஸோ 2வது ராசியில் சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் உயரும். கடன் காட்சியெல்லாம் கூட அடையிறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கார். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட மட்டும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். பொதுவாகவே நம்மளுடைய சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகள், தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்குடைய யோகமும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பாகவிஸ்தி செய்யலைன்னா பாகவிஸ்தி செய்யலாம். அதாவது உங்களுடைய சொத்துக்கள் மொத்த சொத்தாக இருந்தால் உங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிக்கெல்லாம் சொத்து பகிரணும் அப்படின்னா அந்த சொத்து பங்கீடு செய்கிறதுக்குடைய காலம் இந்த காலம்தான். முயற்சி பண்ணுனா அதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. 4வது இடத்துல ராகு வேற இருக்கார். அவர் உங்களுடைய தாயார் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடுகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுருவார். ஒரு சில தனுசு ராசிக்காரவங்க தாயாரோட நல்லா தான் இருப்பாங்க, நட்பாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாயார் கூட கருத்து வேறுபாடு வராது, உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் தாயாருக்கு. அந்த வேலைகளை அந்த ராகு பார்க்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த அல்சர் வர்றது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர்றது, செரிமான கோளாறு வர்றது, அந்த வேலையை பார்க்கும். அதுக்கப்புறம் வீடு விட்டு வீடு மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறலாம், அல்லது பணியிட மாற்றங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடச்சி கூட வேறு ஊருக்கு போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் ஏதாவது ஒரு சொத்தோ பொருளோ யாருக்கிட்டையாவது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏதாவது சொத்தோ பொருளோன்னா ஒன்று பொருள் ஏதாவது விற்கிறதா இருந்தாலும் விற்கலாம், அல்லது அடமானம் வைக்கிற மாதிரியாக இருந்தாலும் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா தனுசு ராசிக்காரவங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டவங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஒரு சில நேரம் கடன் காட்சி நெருக்கடியெல்லாம் இருக்கும். அதனால் கடன் காட்சியை தீர்க்கறதுக்காக கூட ஏதாவது ஒரு பொருளையோ சொத்தையோ விற்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். அப்படி சொத்துக்கள் விற்கணுன்னா விற்கிறதுல தடங்கள் ஏற்படும். டக்குன்னு உடனே விற்காது, லேட் ஆகும், ஆனால் விற்றுரும். அந்த வேலை செய்யும். அதோட நீங்கள் கூட்டு குடும்பத்துலலாம் இந்த காலத்தில் இருக்க முடியாது. இது தனி குடித்தனம் போகிற காலம். ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துடும் ஒரு சிலருக்கு. அதனால் தனியாக தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகளில் ஏற்படும். தனி குடித்தனம் போனால் நல்லா தான் இருக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். பொதுவாக செவ்வாய் 8ல் இருக்கிறதே நமக்கு தற்காலிகமாக செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும், நம்மளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது மாதிரி வரலாம். அப்போ மருத்துவ செலவுகள் வரும். நமக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் யாருக்காவது வந்துடும். அதுதான் பிளட்டுக்குடைய கிரகம். அதனால் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் பிளட்டு வேஸ்ட் ஆகும். அப்போ ஒரு சிலர் கீழே விழுகலாம், அடிபடலாம், அதன் மூலமாக காயங்கள் ஏற்படலாம். அல்லது ஏதாவது ஒரு வகையில் புண்ணு இருக்கும், அந்த புண்ணு டக்குன்னு ஆறாது. அதே மாதிரி ஒரு சிலர் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் தான். பிள்ளைகளோட கூட கருத்து வேறுபாடு வரும், இல்லை இன்னும் பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தான். ஒரு சிலருக்கு மட்டும் சொத்து பிரச்சனை ஏதாவது வரும். ஒரு சிலருக்கு சகோதர சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். சகோதரர்னால் கூட பிறந்தவங்களோட பகை ஏற்படுறது.
அல்லது கூட பிறந்த சகோதரர்களுக்கு வந்து ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுறது அல்லது உடம்பு சரியில்லாமல் போகிறது, கீழே விழுகிறது, அந்த மாதிரியான தொந்தரவையும் அந்த செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா அவர் நீச்சமாக வேற இருக்கார்ல, அதனால் அந்த வேலை பார்க்க தான் செய்வார் அவர். அதோட கேது வந்து 10வது இடத்துல இருக்குது. கேது 10வது இடத்துல இருந்தால் நாம் எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்க விடாது, வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் வேறு இடத்துக்கு வேலை தேடி போகிறது தான் நல்லது. ஏதாவது தொழில் பார்த்தா கூட அந்த தொழிலை வந்து டக்குன்னு நம்மளால் நல்லா செய்ய விடாது, கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூடிய சீக்கிரம் கேது பயிற்சி வந்துடும். அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் இருக்குன்னு இருக்குது, மாற்றி செஞ்சால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 17ஆம் தேதி மார்கழி உங்களுடைய ராசிக்கு தான் வருவார். அப்போ 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். உங்களுடைய வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது. எங்கேயாவது அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும், எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வேலைக்கோ தொழிலுக்கோ தொழில் நிறுவனங்களுக்கோ அடிக்கடி லீவு விடுற மாதிரியான சூழ்நிலை வரலாம். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் மறுபடியும் படிக்கலாம், அல்லது பிள்ளைகளினுடைய கல்வி பற்றிய சிந்தனை ஏதாவது வரும். உறவினர்கள் பற்றிய சிந்தனை வரும். பகையான உறவுகளை வந்து ஒன்று சேர்க்குற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு அல்லது அந்த சுளுக்கு பிடிப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. குரு வேற உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு நகை அல்லது பணம் இழப்பீடு ஏற்படும். இப்போ நகை ஏதாவது வச்சுருந்தோம்னா டக்குன்னு திருப்ப முடியாது, அல்லது யார்ட்டையாவது கொடுத்துருந்தால் டக்குன்னு வாங்க முடியாது. அதே மாதிரி பணமும் அப்படி தான், ஏதாவது ஒரு வகையில் பண இழப்பீடு ஏற்படணும்னு இருக்கும். அதனால் நகை பணத்தை வல்ல யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு அது வராது, அது வந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கிரகமும் இடமாற்றத்துக்குடைய கிரகம் தான். வீடு மாறுறது, ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது, அந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும். ஆக கிரகங்கள் பார்க்குற போது ஒரு சில கிரகங்கள் நார்மலாக இருந்தால் கூட பிற கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய மார்கழியில் உங்களுக்கு நற்பலன்களே அதிகமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க. அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. நன்றி தனுசு ராசி நண்பர்களே.